இப்ப நவாப்பழ சீசனல்ல எந்த கடையில பார்த்தாலும் நவாப்பழம் தான் இருக்கு. நார்மலா நம்ம நவாப்பழம் உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் சாப்பிடுவோம். சில குழந்தைகளுக்கு அது புடிக்காது சாப்பிடுறதுக்கு. அவங்களுக்கு இந்த மாரி சட்னி மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பழத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த மாரி சதைய மட்டும் எடுத்துட்டு, அந்த விதைய நீக்கிருங்க. இந்த சட்னி நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டும் சூப்பரா வந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நவாப்பழம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 துண்டு தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 3 பூண்டு, காரத்துக்கு 1 பச்சை மிளகா, ஒரு சின்ன கையளவு நிலக்கடலை சேர்த்துக்கங்க. மலாட்டா பருப்புன்னு சொன்னா தான் சில பேர்த்துக்கு தெரியும். இப்போ இதில தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான, டேஸ்டியான ஒரு பர்பிள் கலர்ல சட்னி ரெடி ஆயிரும். பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நம்ம நார்மலா நிலக்கடலை சட்னி சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். கூட அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நவாப்பழம் கடிச்சு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாரி சட்னியா செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வாங்குனா இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.